ஹலோ பிஎஸ்டி ஃபார்ம்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவசாயத்துக்காக நிறைய பேர் ஐடி வேலையை விட்டுட்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன்லேருந்து விவசாயத்தை நம்பி வராங்க. இப்படி நம்பி வரவங்க வந்து பலதரப்பட்ட மக்களாக இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி பலதரப்ப மக்களாக இருக்கிறது எப்படின்னா, இப்போ வந்து அவங்களோட ஃபாதர் கிராண்ட் ஃபாதர் எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது அப்பா தாத்தா எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அதை பார்த்துக்கிறதுக்காக வரவங்க இருக்காங்க. ஓன் லேண்ட் இருக்குங்கிறதவங்க வராங்க. சில பேர் வந்து அந்த யூடியூப் சேனல் பார்த்துட்டு, இல்லை ஏதாவது சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு ஆண்டுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கிடைக்குதுன்னெலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கும் தான். ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபஷனை விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது என்ன கேட்டால் அது வந்து செய்யவே கூடாது. ஏன்னா நான் அந்த மாதிரி செஞ்ச நான் தான் ஒரு ப்ரொஃபஷனில் இருந்ததை அதை பிரேக் பண்ணிவிட்டு நான் இதை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு நினச்சேன். பட் கண்டிப்பாக யாராலையும் சஸ்டெயின் பண்ண முடியாது. இப்போ நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு அரௌண்டு 18 ஏக்கர்ஸ் நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அரௌண்ட் 18 ஏக்கர்ஸ் பண்ணும்போது ப்ராஃபிட்டாக இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக ப்ராஃபிட்டு தான். நீங்கள் எதுலையாவது ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி இன்னொரு 1 lakh 2 lakh கிடைக்கிற பிஸ்னஸ் வந்து இப்போலாம் ரேராக போயிடுச்சு. பட் அக்ரியில் அது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இப்போது இதில் வந்து ஒரு ப்ரொஃபஷனை விட்டுட்டு நம்ம இங்கே வந்து செய்யணும், இதை மட்டும் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இதில் வந்து பல காரணிகள் வச்சு தான் நான் சொல்கிறேன். என்ன காரணிகள் அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கிரெடிட் கார்டு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் டிசிப்ளின்டாக இருந்தாலும் உங்களுக்கு மந்த்லி ஒரு இன்கம் வந்து பார்த்துட்டு, இதில் வந்து நீங்கள் வந்து சீசனபிள் இன்கம், அதாவது 6 month ஒன்ஸு 7 month ஒன்ஸு 5 months ஒன்ஸு அந்த மாதிரி நீங்கள் இன்கம் பார்க்குறது வந்து சாத்தியமே இல்லாத விஷயம். இன்னொன்று வந்து ஒரு சில இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்னு சில பேர் பண்ணுவாங்க. கோட் ரேரிங்னு சொல்லிட்டு ஆட்டு பண்ணை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆட்டு பண்ணை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்கில் அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்லாம் பண்ணணுன்னா உங்களுக்குலாம் மந்த்லி ஒரு 1 lakh நீங்கள் செலவு பண்ணுறதுக்காகவே இருக்குது. உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு தனியாக இருக்குது. 1 lakh நான் செலவே பண்ணியே ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 20 ஏக்கர்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்லாம் பண்ணலாம். இப்போ நம்ம டாபிக்குள்ளே வருவோம். ஒரு ஜாபை விட்டுட்டு நம்ம இங்கே வரலாமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இந்த மாதிரி சீசனபிள் இன்கம் வச்சு உங்களை ஃபேமிலியை இது பண்ணவே முடியாது. அதுவும் இப்போ உள்ள ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு கண்டிப்பாக நம்மளோட நெசசரி அப்படிங்கிறது அத்தியாவசியத்தில் ஒரு பைக் சேர்ந்துருச்சு, ஒரு ஸ்மார்ட் ஃபோனு, அதுக்கான 2 சிம்மு சேர்ந்துருச்சுங்க. இந்த 2 சிம்மு அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சிம்முக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு 20 ரூபா நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். ஃபோனுக்கே நீங்கள் வந்து அதிகமான எக்ஸ்பென்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இப்போ நான் வந்து இதில் ப்ராஃபிட் பார்க்குறேன்னா இல்லையான்னு கேட்டால் நான் வந்து 100% ப்ராஃபிட் தான் பார்க்குறேன். இப்போ வந்து நான் பார்த்துட்ருக்கேன். நான் தொடர்ந்து நானாக இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண ஆரம்பித்து நான் பார்த்துட்ருக்கிறது எனக்கு அரௌண்ட் 7 to 8 years வந்து எனக்கு அனுபவம் இருக்குது. ஏன்னா அப்பாலாம் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய இதுலேருந்து அப்போலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் அப்பாலாம் பண்ணுறது. நான் இதே இதில் வளர்ந்துட்டுருக்கிறதுனால இது எனக்கு புரியுது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஜாபில் இருக்கேன். எனக்கு அரௌண்டு 25,000 எனக்கு வந்து ஒரு இன்கம் வருது. ப்ளஸ் நான் இதை வந்து அடிஷ்னலாக பார்த்துட்ருக்கேன். இப்போ 18 ஏக்கர்ஸ் இருக்குது அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க 2 ஏக்கர் பண்ணாலும் நம்மளே இறங்கி வேலை செஞ்சால் அது கண்டிப்பாக இன்னும் நமக்கு லாபம் அப்படின்னு. கண்டிப்பாக அதெல்லாம் முடியவே முடியாது. நான் சொல்கிறேன், இதை எழுதி வச்சுக்கோங்க. நீங்களே இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த ப்ராஃபிட் உங்களால் கண்டிப்பாக எடுக்கவே முடியாது. இந்த அளவுக்கு செலவு ஆகாதவன்னு ஒத்துக்கிறேன். ஒரு 1 lakh செலவாகிற இடத்துல வந்து அரௌண்ட் ஒரு 60,000 நீங்களே வேலை செஞ்சிங்கன்னா ஆகும். ஆனால் 2 lakhs கிடைக்கிற இடத்துல கண்டிப்பாக 2 lakhs கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பாக குறையும். ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு உடல் உழைப்பு செலுத்திட்டு நமக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சுத்தமாக நமக்கு ஒரு ஐடியாவே கிடைக்காது. ஸோ எல்லாமே வந்து அக்ரியை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயி பேஸ்டு தான். இன்னொன்று சாத்தியம் இல்லாத விஷயம், எல்லா வேலையும் நானே செய்கிறேன், நானே இறங்கி செய்கிற வேலைகள் இல்லாமல் நானே செய்கிறேங்கிறது சாத்தியம் இல்லை, ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லாத விஷயம். மீடியா வந்து அது எப்படி வேணாலும் பப்ளிஷ் பண்ணலாம், ஆனால் அது கண்டிப்பாக சாத்தியமே இல்லாத விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 25,000 30,000 என் லோக்கல்லையே ஒரு வேலையை பார்த்துட்டு ஓன் லேண்ட் இருக்கிறவங்க இங்கே கண்டிப்பாக வந்து பண்ணலாம். இல்லை இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு டிராக்டர் மிஷினரிஸ் வாங்குகிறேன், அது டிரைவர் போட்டு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ ஓன் லேண்ட் இல்லைனாலும் ஒரு டிராக்டரோ இந்த மாதிரி ஒரு ஹார்வெஸ்டர் இந்த மாதிரி ஒரு மிஷினரிஸ் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் வந்து குத்தகைக்கு லேண்டு கூட எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு கொடுக்குற ஆப்ரேஷனை தான் நீங்கள் அங்கே கொடுக்க போகிறீங்க. ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு மிஷினரிஸ் இருக்கும். ஸோ அந்த மிஷினரி சீசனபிள் இன்கமுக்காக உங்களுக்கு அறுவடைக்கோ இல்லை உழவுக்கோ அந்த மிஷினரிஸ் உங்களுக்கு சம்பாதிச்சு தரும். இன்னொன்று விவசாயத்தில் நீங்கள் பண்ணுற ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி 2 விஷயத்தில் பண்ணலாம். ஆனால் ஒரு ஜாபை விட்டுட்டு வந்து இறங்குறேன்னு தயவுசெய்து யாரும் இறங்காதீங்க. ஆட்டு பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 years முன்னாடி பயங்கர இதாக போயிட்டு இருந்துச்சு. 2 ஏக்கர் இருந்தால் போதும், 10 ஆடு இருந்தால் போதும், மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம்னு பசுமை உடனேருந்து எல்லோரும் போட்டு கிழிச்சு எடுத்தாங்க. நிறைய பேரை பார்ப்பீங்க
அவங்கள போய் நல்லா உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இங்கே ஏதாவது க்ரௌட் ஃபண்டிங் வரும். அதாவது ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் நேட்டிவ் ப்ரீட்ஸ் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேலையை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி லாக் ஆகிருப்பாங்க. ஆனால் அவங்களோட இன்டீரியராக போய் பார்த்தீங்கன்னா அவங்க அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறது தெரியும். அதுலேருந்து நிஜமாக ப்ராஃபிட் கிடைக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த மாதிரி கோஷாலா வச்சுருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட போய் உள்ள உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொன்று சொல்கிறேன், நான் ஃபுல்லாக எனக்கு ப்ராஃபிட்டே வேணாம், மன நிம்மதி தான் வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் இந்த துறை வந்து கண்டிப்பாக அதுவே கிடையாது. அக்ரிகல்ச்சரில் நான் பிஹெச்டி அப்படின்னு சொல்கிற ஆள் இப்போ வரைக்கும் ரிசர்ச் டீம்லேருந்து சரி யூனிவர்சிட்டிலேருந்து சரி யாராக இருந்தாலும் அக்ரிகல்ச்சரில் பிஹெச்டின்னு சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா இந்த வருஷம் அனுபவம் இருக்கும், அதே அனுபவத்தை அடுத்த வருஷம் பண்ணிங்கன்னா அது ஆகாது. ஏன்னா வேறு விதமான பூச்சி வரும், வேறு விதமான இயற்கை இடர்பாடுகள் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணணும், ஸோ அது கண்டிப்பாக மன நிம்மதிக்காகவோ நான் ஒருத்தவங்களுக்கு கீழே கை கட்டி வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலையோ இதெல்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ மண்ணாக போயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்மளோட எஃபர்ட் இருக்கணும். இப்போ நான் வந்து பண்ணுறேன்னா என்னோடய டே வந்து மார்னிங் 5:30க்கு ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் அரௌண்ட் 6 o'clock நாங்கள் வயலில் இருப்போம். 6 to 7:30 வரைக்கும் நாங்கள் எல்லா வயலையும் சுற்றி பார்த்துட்டு பூச்சி இருக்கா, தண்ணி இருக்கா, எப்படி இருக்குது என்னதுன்னு ரெகுலர் மானிட்டேஷன். காலைல ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு. நம்ம எப்படி பல்லு விளக்குறோமோ ஃபேஸ் வாஷ் பண்ணுறோமோ அது மாதிரி என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே சாயங்காலமும் வயலை பார்க்குறது. என்னால் அந்த டைமில் என்னால் உட்காரவே முடியாது. நான் இங்கே வரது 6 to 7:30, ஆஃப்டர்நூன் 5 to 5:30 இவ்வளோ தான் என்னோடய டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணுறது. மீதி எல்லாமே நான் எம்ப்ளாயிஸ் வச்சு தான் பார்த்துட்ருக்கேன். இதுக்கு பேக்கப்பாக இருக்கிறதுனா நான் வேலை பார்த்துட்ருக்கேன், அதுலேருந்து எனக்கு ஒரு இன்கம் வருது. வீட்டில் வேலை பார்க்குறாங்க, அதுலேருந்து ஒரு இன்கம் வருது. ஸோ நாங்கள் எங்கள் தேவைக்கு அந்த வேலையை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ அரௌண்டு 2 lakhs 2 to 3 lakhs வந்து நமக்கு ஏர்லி இன்கமாக நம்ம ஒரு ஜாப்லேருந்து வந்தாலும் அதை நீங்கள் ஃபேமிலி எக்ஸ்பென்ஸாக ஃபுல்லாக செலவு பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு 1 lakh நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு 1.5 வருதா, 1 lakh அடுத்த சீசனுக்கு நீங்கள் எடுத்து வச்சுட்டு 50,000 நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இது வந்து இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் விவசாயத்தில் சாதிக்க முடியும். இன்னொன்று, எல்லா வேலையும் நானே இறங்கி செய்கிறேங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். வேலை செய்ய முடியுங்கிறது வேறு, செய்ய முடிஞ்சால் ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா 1 வருஷம் செய்வாங்க, 2 வருஷம் செய்வாங்க, 3ஆவது வருஷம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் விடவே கூடாது. இது வந்து ஒரு இதாக போயிடணும். ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ விளைச்சல் வருதுங்கிறத எழுதணும். அந்த வருஷத்தில் என்னென்ன இடர்பாடுகள் சந்திச்சிங்கன்னு சொல்லிட்டு ரெக்கார்டு எழுதணும். இப்போ என்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா நான் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரெக்கார்டு இருக்குது. இப்போ எங்கள் ஃபாதர்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கள் ஃபாதர்லாம் வந்து நியர்பை 90sலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 1990லேருந்து. அப்போலேருந்து இப்போ உள்ள வரைக்கும் ரெக்கார்டு இருக்குது. அப்போ என்ன யூரியா விலை என்ன இருந்துச்சு, இப்போ என்ன யூரியா விலை இருக்குது, நெல் அப்போ என்ன விலை இருந்துச்சு, இப்போ என்ன நெல் விலை இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ நான் ஆரம்பித்த பிறகு நெல் ரேட்டு ஏறிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏறிட்டு தான் இருக்குது, இல்லைன்னா சொல்லக்கூடாது. 1000 ரூபாங்கிறது 900 ரூபா இருந்த ஒரு 60 கிலோ நெல் 900 ரூபா இருந்தது, இப்போ 1200 அளவுக்கு ஏறிட்டு தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து அதில் ஹைக் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது எல்லா துறையிலையும் விலை ஏற்றம் இருக்குது, எல்லா துறையிலையும் இது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், மக்களுக்கான ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதுவே கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணி இது பண்ணலைன்னா நம்ம ப்ரைவேட் மார்க்கெட்டை தான் தேடி இருக்கணும். ப்ராக்டிக்கலாக பொலிட்டிக்கலாக நிறையா பேசலாம், அந்த மாதிரி நிறையா வாதங்கள் இருந்தாலும் ஒரு நேஷனோட க்ரோத்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிங்க அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து ஒரு மூட்டையை 3000 ரூபா வாங்கி எல்லாேருக்கும் சாப்பாடு போடணுங்கிறது கவர்மெண்ட்டால் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு செயல். இதுலேயே கவர்மெண்ட்டுக்கு நிறைய லாஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நிர்வாகத்திறமையாக நின்று மேலேருந்து யோசித்து பார்த்தோன்னா தெரியும், இந்த 1200 ரூபா ரேட்டுங்கிறது கரெக்டான ரேட்டா இல்லை கம்மியான ரேட்டா அப்படிங்கிறது. இது வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்கணும். அதே இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக தான் இருக்கணும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரை தாண்டாத ஆளுங்க, நான்லாம் எதையுமே போய் பார்த்தது கிடையாது, எங்கேயுமே ஒரு டூர் போனது கிடையாது. அதனால தான் என்னால் இதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. இன்னும் அரௌண்டு தஞ்சாவூர், திருவையாறு இந்த சரௌண்டிங்கை தாண்டி நான் போனதே கிடையாது. மேக்ஸிமம் நான் சென்னையெலாம் போனால் இயர்லி ஒன்ஸு, அதுவும் எதுவும் நீட் இருந்தால் தான். இப்போ ஒரு நியர்பை 2 years ஆகுது நான் சென்னை போய். இதுதான் நமக்கு இது ரெகுலர் சைக்கிளாக போயிட்டே இருக்கும். ஒரு நாள் நமக்கு லீவ் விட்டு ஒரு இடத்துல உட்காந்தாலும் நம்மளால் கண்டிப்பாக உட்கார முடியாது. ஒர்க்கிங் டேஸில் 2 நாள் வயலுக்கு வரோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை 4 நாள் வந்துடுவோம், உட்காரவே முடியாது. சும்மா பார்க்கணும், வயலை சுற்றி வரணும். கண்டிப்பாக கிளாக் வைஸ் எல்லா வயலையும் நாங்கள் சுற்றி வந்துடுவோங்க. சும்மா ரோட்டில் நின்று பார்த்துட்டு போகிறதுலாம் கிடையாது. ஒவ்வொரு வயலையும் நம்ம கிளாக் வைஸ் நம்ம பண்ணிவிட்டு வந்துடுவோம். இது மாதிரிலாம் பண்ணால் மட்டும்தான் விவசாயத்தில் கண்டிப்பாக சாதிக்கலாம். இன்னொன்று வந்து சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. இது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விஷயந்தான்.
இதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க்கு நடக்குது. ஸோ இதை பார்த்துட்டு தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா கிளியர் பேக்ரவுண்டோடு வாங்க. ஒரு 6 months உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இதோடு வந்துட்டு நீங்கள் சென்னையிலேருந்தோ இல்லை பெங்களூர்லேருந்து வெளியிலேருந்து இங்கே வரீங்க, உங்களோட ரூரல் பிளேஸ்க்கு வரீங்க, உங்களுக்கு சொந்தமாக 2 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னா தாராளமாக பண்ணலாம். லோக்கலில் ஒரு 15,000 to 30,000க்கு ஒரு ஜாபுக்கு சேருங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நீங்கள் உங்கள் வயலை வந்து மானிட்டர் பண்ணிவிட்டு ஒரு ஆளை வச்சு வேலை பாருங்கள். கண்டிப்பாக ப்ராஃபிட்டு தான். நீங்கள் வயலில் இருக்கிற வருமானத்தை வச்சு, விவசாயத்தில் வர வருமானத்தை வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட ஆனுவல் சேவிங்ஸை பண்ணிக்கலாம். உங்களோட சேலரியை வச்சு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணிக்கலாம். மந்த்லி எக்ஸ்பென்சஸை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாரி பண்ணால் மட்டும்தான் விவசாயத்தில் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். இன்னொன்று, எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறோமோ, இப்போ ஆரம்பத்தில் நாங்களாம் ஒரு 3 ஏக்கர் 5 ஏக்கர்னு பண்ணோம். அப்போ கிடைக்கிற லாபத்தை விட இப்போ கிடைக்கிற லாபம் அதிகமாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு மருந்து வாங்கினாலும் 1/4 லிட்டர் வாங்கினா அதுக்கு ஒரு காஸ்ட்டு, 1 லிட்டர் வாங்கினா அதுக்கு ஒரு காஸ்ட்டு, 5 லிட்டர் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு காஸ்ட்டு. ஸோ அதிகமாக ஆக ஆக நமக்கு வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ், பர்ச்சேஸ் பண்ணுற எக்ஸ்பென்சஸ் குறையும். இப்போ ட்ரோன்லாம் பார்த்தோம். ட்ரோன்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது 50% ஆஃப் த மெடிசினோட ரேட்டே குறைஞ்சது, கன்சம்ஷனும் குறைஞ்சது, டைம் மேனேஜ்மெண்ட் குறைஞ்சது. ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு பக்கவாக இருக்கும். எல்லாருக்கும் இது அமையுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் கண்டிப்பாக மீடியாவை பார்த்து யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தயவுசெய்து விவசாயத்துக்கு வராதிங்க. இன்னொன்று, விவசாயம் வந்து அழிஞ்சிட்ருக்கு, இதெல்லாம் யாரும் அந்த மாதிரிலாம் இது கிடையாது. எல்லா இடத்துலையும் பக்காவாக கவர்மெண்ட் டே பை டே வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பேசப்படுது. அந்த ஆர்கானிக் விவசாயத்தை பற்றி இன்னொரு பக்கம் பேசப்படுது. அப்படி பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறைய நடைமுறை சிக்கல் இருக்குது. நானும் ஆர்கானிக்காக ஹானஸ்ட்டாக ஒரு 4 to 5, இது எனக்கு 5th year கருப்பு கவுனி போட்டிருங்க. இது என்னோடய தனிப்பட்ட 1 ஏக்கர். நான் இப்போ 18 ஏக்கர்ஸில் 1 ஏக்கர் கருப்பு கவுனி பண்ணுறேன். அந்த 1 ஏக்கரில் வரதை வச்சு நான் அதை ஃபுல்லாக விற்று நெல் ஸ்டாக் ஆக்கிறதுக்கு நல்ல ப்ராஃபிட்டு தான். எதுலேயுமே கிடைக்காத அளவுக்கு ப்ராஃபிட்டு தான். ஆனால் அந்த 60,000 70,000க்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க அந்த ரைஸ் எல்லாம் அப்படின்னா கண்டிப்பாக இது அரௌண்டு மேக்ஸ் 7 to 8 months, கண்டிப்பாக 7 months ஆகிடும். ஏன்னா நம்ம பிப்ரவரியில் வந்து அறுவடை முடிக்கிறோம் அப்படின்னா மினிமமாக மே ஜூனுக்கு அப்புறம் தான் நம்ம அதை அரைக்கவே ஆரம்பிக்கணும். அரைக்க ஆரம்பித்தாலும் ஒரு 3 to 4 months எல்லாம் ஸ்டாக் காலி ஆகிறதுக்கு 3 to 4 months ஆகும். என்ன தான் நீங்கள் சோஷியல் மீடியா சப்போர்ட் பண்ணாலும் டக்குன்னு வாங்கிட்டு போகிறதுக்கெலாம் ஆளே கிடையாது இது. ஆனால் இந்த மாதிரி இன்னார்கானிக் இதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அறுத்து கொட்டினா அந்த இடத்துல வந்து அழுட்டு போகிறதுக்கான ஆள் இருக்காங்க. ஸோ ஆர்கானிக்குங்கிறது பெரிய வேர் ஹவுஸ் வேணும், ஓன் மில் வேணும். அது விற்கலைனாலும் பரவாயில்ல, என்னால் ஃபேமிலி பேக்ரவுண்டை என்னோடய இன்கம் வச்சு பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாங்க.